இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது நல்ல டேஸ்டியான பஸ்டா தான் செய்து காட்ட போகிறேன். வேறு என்ன மாதிரி இருக்குண்டு இதைத்தான் நான் செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி இந்த பஸ்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கிறேன். ப்ரோக்கோலி கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம். அடுத்தது கேரட் எடுத்துருக்கிறேன். 2 கேரட் எடுத்து சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். 2 பேப்பர், ஜெலோ பேப்பர் உண்டு, ரெட் பேப்பர் உண்டு வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட அதுக்கு தேவையான சீஸ் ஒரு தொண்டு எடுத்துருக்கிறேன். மற்றது மின்ட் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். நான் மின்ட் போட போகிறேன். அது ஆப்ஷனல், நீங்கள் விருப்பமாண்டா போடலாம், அதை போடாமல் மின்ட் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் கொரிகண்டாமல் போடலாம், அல்லது போடாமலும் விடலாம். மற்றது 250 கிராம் பஸ்டா எடுத்துருக்கிறேன். இதுக்கு போடுறதுக்கு சோஸ் ஒன்று எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கு பாஸ்லியும் ஒலிவ் ஆயிலும் சேர்த்து செய்த பஸ்டா தான் இன்றைக்கு எடுத்துருக்கிறேன். பஸ்டா எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். நீங்கள் டொமேட்டோ சோஸும் விடலாம், அதில் வேறு சோஸுகளும் இருக்குது. நீங்கள் விரும்பினா உங்களோட விருப்பமான சோஸ் விடலாம். நான் இன்றைக்கு பாஸ்லியில் செய்த சோஸ் தான் போட போகிறேன். அது நல்லா இருக்கும், அதுக்கு எனக்கு கொஞ்சம் விருப்பம் இது, அதனால் இதை போட போகிறேன். வாங்க என்னென்னு செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல நாங்கள் இந்த ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர், கேரட் இந்த 3ஐயும் நான் கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு ஸ்டீமரில் போட்டு கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். முதல்ல செய்வோம். இப்போ நான் அடுப்பில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ அதில் ஸ்டீமர் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள நான் வெட்டி வச்சுருக்கிற கேரட்டை போட போகிறேன். அதுக்குள்ளே வெட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் போடுறேன். அதோடு வெட்டி வச்சுருக்கிற ப்ரோக்கோலியையும் இதுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்டீம் பண்ணுவோம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டீம் ஆகிட்டுது. நாங்கள் இதை இறக்குவோம். இதை இறக்கி போட்டு ஃபஸ்ட்டு போட்டு அவிப்போம். நான் இப்போ பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே நான் அந்த 250 கிராம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு அவிய விடுவோம். நல்லா 10 நிமிஷத்துக்கு அவிய விடுவோம். நல்லா அவிய விடைக்க நல்லா மூடக்கூடாது, இறுக்கி கொஞ்சம் நீக்கித்தான் மூடி விடணும். இப்படி கொஞ்சம் நீக்கலாத்தான் விடணும், அல்லது பொங்கி ஊற்றணும். பெஸ்ட்டாக அவிக்க அப்படியே நீங்கள் கவனித்து கொள்ளுங்க. பெஸ்ட்டாக அவிக்க இப்படி கொஞ்சம் நீக்கல் விடணும், மூடணும். எல்லாம் துறந்து விட்டு அவிக்கணும். அல்லது ஃபுல்லாக மூடினா அது எல்லாம் பொங்கியெல்லாம் ஊற்றுண்டும். அப்படியே அப்படி துறந்து விடணும் கொஞ்சம், அல்லது துறந்து விட்டு அவிக்குங்க. ஃபுல்லாக துறந்து விட்டுட்டு இப்படி விட்டுட்டு அவியுங்கோ, அல்லது மூடினா அப்படி கொஞ்சம் நீக்கி விட்டு அவியுங்க. இப்போ நான் அடுப்பில் பேனை வச்சு சூடாகிட்டுது. அதை கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் விட்டுட்டு இந்த வெட்டி வச்சுருக்கிற பெப்பரை கொஞ்சம் வதக்கி எடுக்க போகிறேன். இந்த பெப்பர் வந்து ஸ்டீம் பண்ணக்கூடாது, ஸ்டீம் பண்ணால் நல்லா இருக்காது. அதுக்காண்டி இதை வதக்கி எடுக்க போகிறேன். நீங்கள் என்ன மிளகரையும் எடுக்கலாம், உங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற என்ன மிளகரையும் எடுக்கலாம். அந்த மிளகறிக்கு ஏற்ற மாதிரி சில மிளகறிகள் ஸ்டீம் பண்ணினா நல்லா இருக்கும், சில மிளகறிகள் வதக்கினா தான் நல்லா இருக்கும். அப்படியே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்கோ. நீங்கள் கேபேஜும் எடுக்கலாம், கேபேஜ் எடுக்கலாம், பீன்ஸ் எடுக்கலாம், விரும்பினா தான் போடலாம்.
இதை கொஞ்சம் வதங்க விடுவோம். கன நேரம் விட தேவையில்லை, ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினா காணும் பேப்பர். இப்போ நல்லா ஹீட்டாக இருக்குது. நம்ம 2-3 நிமிஷம் இதை வதக்கி எடுத்தால் காணும். இந்த பேப்பர் நல்லா வதங்கிட்டுது. நிப்பாட்ட போகிறேன், அடுத்த நிப்பாட்ட போகிறேன். நீங்கள் இது ஸ்ப்ரிங் ஒடியாக எடுக்கலாம், லீக்ஸ் போடலாம், கேபேஜ் போடலாம். கேபேஜ் போடலாம்னா நீங்கள் சின்ன சின்ன வட்டிட்டு ஸ்டீம் பண்ணியும் எடுக்கலாம், வதக்கியும் எடுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் நல்ல லீக்ஸ் இருந்தால் நீங்கள் வதக்கினா தான் நல்லா இருக்கும். ஒரு விரும்பின மிளகறியை போடலாம். இதை நிப்பாட்டி வைப்போம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆவியட்டும், இதை செய்வோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆவிஞ்சிட்டுது. இதை வடித்து தண்ணியை வடித்து எடுத்துட்டு இதுக்கு போட போகிறேன். இதுக்கு போட்டுட்டோம். வதக்கி வச்சிருக்கிற இந்த பெப்பரையும் இதில் போடுவோம். நான் இதுக்கு தேவையான உப்பு போட போகிறேன். போட்டுட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் சோஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். பாஸ்லியும் ஒலிவ் ஆயில் போட்ட சோஸ் தான் இதை போட போகிறேன். சாரி, பெசலும் ஒலிவ் ஆயிலும் போட்ட சோஸ் தான் போட போகிறேன். க்ரீனாக இருக்குது. நீங்கள் டொமேட்டோ சோஸும் போடலாம். நீங்கள் உங்களோட பெஸ்ட்டாக அளவாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சோஸை போடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுவோம். இது நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு, எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது. செய்கிறதும் கஷ்டம் இல்லை, ஈஸியாக செய்யலாம். அதோட நான் இதுக்கு வட்டி வச்சுருக்கிறேன். மின்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி கொரியண்டா போடலாம். மின்ட் மணம் அதுகள் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் கொரியண்டா போடலாம், அல்லது போடாமலும் செய்யலாம். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் மின்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதுக்கு போட்டு கிண்ட போகிறேன். மின்ட் கொரியண்டா அதில் பச்சையாக சாப்பிட்றது நல்லது. இது இப்படியானது எடுக்க போட்டால் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் இதுக்கு உப்பு காணுமோன்னு நான் பார்க்க போகிறேன். உப்பு காணாட்டி கொஞ்சம் போடணும். இப்போ கொஞ்சம் காணாத கொஞ்சம் போட போகிறேன். நான் இந்த பெஸ்ட்டை வடித்த தண்ணியில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் சோஸ் போட்டு கிண்டேக்கில் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நீங்கள் இந்த தண்ணியில் ஒரு கொஞ்சத்தை ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கொஞ்சத்தை விட்டு கிண்டுங்கோ. அப்போ கொஞ்சம் அது லூஸ் ஆகி வரும். இந்த சோஸ் நல்லா இறுக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் விடுங்கோ.
நல்லா கிண்ட வேணும். எல்லாம் உப்புக்கு எல்லா இடம் மிக்ஸ் பண்ணாது கறிகளோட எல்லாம். இப்போ திருப்பி ஒரு உப்பை பார்ப்போம். உப்பு காணும். நீ சாப்பிடலாம். இது நீங்கள் செய்த உடனே சாப்பிட வேணும். அப்போ தான் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது ருயி போய் எல்லாம் காஞ்ச மாதிரி வந்துடும், டேஸ்ட் இருக்காது. சாப்பிட உடனே தான் அதை செய்ய வேணும். செய்தோடனே சாப்பிடணும். நாங்கள் இப்போ சர்வ் பண்ணலாம். நாங்கள் இப்போ சாப்பிடலாம். இது ரெடி ஆகிடுது. ஃபஸ்ட்டு எல்லாம் இதை நாங்கள் சர்வ் பண்ணுவோம் பிளேட்டில் போட்டு. எல்லா வெஜிடபிள்ஸும் இதுக்கு சேர்ந்துருக்குது. நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு இது. நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். சுட சுட சாப்பிடணும். இப்போ எல்லாம் ரெடி. நான் இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன், சீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு. அதை நான் இதுக்கு மேலே கிரேட் பண்ணி போட போகிறேன். சீஸ் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும் சாப்பிடக்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சீஸை போடலாம். நான் சில சீஸ் போட்டிருக்கேன். விரும்பின சீஸ் போடலாம். இப்போ நான் இதுக்கு முட்டையை அவிச்சு வச்சுருக்கிறேன். முட்டையை மட்டி வைக்க போகிறேன். இப்போ எங்கள்ட அருமையான பாஸ்டா ரெடி. வாங்க நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். எல்லாம் காணும். உப்பு சோஸெல்லாம் நல்லா காணும். நல்லா இருக்குது. இதை நீங்கள் சுட சுட சாப்பிடுங்க, சர்வ் பண்ணணும். நீங்களும் அதை செய்து பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியான மெத்தட் தான் இது, கஷ்டம் இல்லை. நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு. அதுக்கு முதல் ஹோம் குசின் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிகள் வந்து கொண்டிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இதை இது சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.